டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஒன் பார்ட் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் மசாலாவுக்கு கேப்ஷனில் காட்டியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் 20 நிமிஷம் ஊற வச்ச 1 கப் அரிசி 3/4 கப் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், சௌச்சௌ, கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அரிசி பருப்புக்கு தேவையான உப்பு, 5 கப் தண்ணி சேர்த்து 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி லைட்டாக குழஞ்சி இந்த அளவுக்கு வந்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு பேனில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அது கூட 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்போடு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு குழைவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி.